வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த பதிவில் நம்ம உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 வகையான நன்மைகள் இந்த ஒரு பொருளை உபயோகத்தினால நமக்கு கிடைக்கும். நம்ம மட்டும் இல்லை, நம்மளை வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த நன்மைகள் கிடைக்கும். நம்மை பாதுகாக்கிறதுக்கும், நம்ம வீட்டை பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு அரணா இந்த பொருள் இருக்கும். என்ன அந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நம்ம எல்லாருமே கல் உப்பு கேள்விப்பட்டிருப்போம், இந்து உப்பு கேள்விப்பட்டிருப்போம், இமாலயன் சால்ட்டு, ராக் சால்ட் இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். இதே போல் பிளாக் சால்ட்டுன்னு ஒரு உப்பு இருக்குது. ஓகேங்களா? இது பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்குது. சில நாட்டு மருந்து கடைகளிலும் இது கிடைக்குது. எளிமையான பொருள் தான். ஸோ இந்த பிளாக் சால்ட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவு. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படி அதை வாழ்க்கையில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மெயினாக இந்த பிளாக் சால்ட் நம்மளை விட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அங்கே இந்த பிளாக் மேஜிக்கு, விச் கிராஃப்ட்ஸு, இந்த விச்சஸ் இவங்கெல்லாம் இந்த மாதிரி சில தாந்திரிக விஷயங்களுக்காக அவங்க இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப நன்மைகள். இதில் நிறைய விஷயம் நல்லதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் நல்லது நமக்காக நல்லது மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்த்துப்போம். இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்? முதல் விஷயம், இதை ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் படுக்கிற இடத்துல, அதாவது பெட்டில் படுக்கிறதாலும் சரி, தரையில் படுக்கிறதாலும் சரி, உங்களுக்கு பக்கத்துலேயோ இல்லை தலைக்கு மேலேயோ இந்த பாத்திரத்தில் இந்த கல் உப்பு, இந்த பிளாக் சால்ட்டை கொட்டிட்டு அதை நீங்கள் படுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கெட்ட கனவுகள் வருது இல்லையா, அதுபோல் கெட்ட கனவுகள், பயமுறுத்துகிற மாதிரி உருவங்கள் சில பேருக்கு வரும். அதனால் அவங்களுக்கு தூக்கம் கெடும். தூக்கமே வராமல் இருப்பாங்க, சில பேர் தவிப்பாங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு அவங்களுக்கு தூக்கத்தை கொடுக்கும். அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது. ரெண்டாவது, இதை பாத்திரத்தில் வைக்க முடியாதவங்க இதை ஒரு துணி பை மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு துணி பையில் போட்டு இதை ஒரு சுருக்கு பை மாதிரி போட்டு அதில் போட்டு கட்டி உங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கலாம். அது இன்னும் பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகேங்களா? இது பண்ணி யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, நம்ம வீட்டுக்குள்ளே கெட்ட சக்திகள், திருஷ்டி தோஷங்கள், அப்புறம் கண் திருஷ்டி, அப்புறம் பொறாமைகள், இது போல் இன்னொருத்தவங்ககிட்டேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி நெகட்டிவ் அவங்க கண் இது போகிற விஷயங்கள்லாம் நம்மளை அட்டாக் பண்ணாமல், நம்ம வீட்டை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு வாசல், ஓகேங்களா, உங்கள் வீட்டு வாசல், உங்கள் வீட்டு ஜன்னல்கள், அதாவது முன்புற ஜன்னல்கள் மட்டுமே போதுமானது. அந்த வீட்டு வாசல்களையும் ஜன்னல்களையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கருப்பு உப்பு, பிளாக் சால்ட்டை எடுத்து, இந்த பிளாக் சால்ட் பார்த்திங்கன்னா நல்லா தூளாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம சாதாரண ஒயிட் சால்ட் மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே கொஞ்சம் ஒரு பிடி கையில் அள்ளி நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே அந்த வாசலுக்கு நேராக அதை தூவிட்டே வரணும். வாசலில் ஒரு எண்டில் ஆரம்பித்து இன்னொரு எண்டு வர வரைக்கும் அதை அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டு விட்டுருங்க. அதே போல் ஜன்னல்லையும் எடுத்து போட்டுருங்க. ஜன்னலில் ஸ்டார்டிங் எண்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இது நீங்கள் ஜன்னலில் தூவி விட்டுருங்க. இது 2 விஷயங்கள் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா இது போன்ற விஷயங்கள் நமக்கு எந்த பாதிப்பும் தராது. ஒருவேளை இப்போ யாருன்னா நம்ம மேலே பொறாமையோ இல்லை ஒரு கண்திருஷ்டி விஷயங்கள் நம்ம மேலே வீட்டை நோக்கி வந்துச்சுன்னா அது அவர்களுக்கு திருப்பி போயிடும். அந்த அளவுக்கு இது நெகட்டிவிட்டி அடித்து தள்ளக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எப்படி ஒரு பிளாக் டர்மலைன் பற்றி முன்னாடி ஒரு ஜெம்ஸ்டோன் பார்த்துருந்தோம் இல்லையா, கிறிஸ்டல்ஸ், அந்த மாதிரி விஷயங்களில் இது அதுபோல் விஷயம். இந்த பிளாக் சால்ட் பண்ணக்கூடியது. அடுத்தது, மூணாவதாக இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டை துடைக்கிறதா இருந்தாலும் சரி, மாப்பு போட்டு, இல்லைனா வீட்டை போட்டு கழுவி தள்ளுறவங்களா இருந்தாலும் சரி, எப்படி நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த பிளாக் சால்ட்டையும் கொஞ்சம் நீங்கள் அந்த பக்கெட்டில் போட்டு கொஞ்சம் கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டை துடைச்சிங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி மற்ற உப்புக்கும் இந்த உப்புக்கும் பார்த்தீங்கன்னா, இதோடைய ரிசல்ட் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் இப்போ ஒரு பூஜை ரூம் வச்சுருந்தீங்கன்னா அங்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப நன்மைகள் தரும். அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். இப்போ அந்த ரூமில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், இல்லை அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும். இப்போ சில பேருக்கு ஒரு ரூமுக்குள்ளே போனாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க, ரூமுக்குள்ளே போனோன்னா ஒரு மாதிரி மூட் அவுட் ஆவாங்க, தலைவலி வரும். சில பேருக்கு அன்யூஷுவலாக கோபம் படுவாங்க. இப்படி போல மாற்றங்கள்லாம் சில பேருக்கு நடக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் எனர்ஜி ஆப்ஜெக்ட்ஸ்னால தான். ஸோ அது விஷயங்கள் கிளியர் ஆகணும்னா இதை பண்ணுங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை என்ன பண்ணுங்கள், உங்களுடைய நீங்கள் குளிக்கும் போது கொஞ்சம் அதை
பக்கெட்டில் வந்து கொஞ்சம் போட்டு கலந்துக்கிட்டு குளிச்சிங்கன்னா நல்லது. ரொம்பலாம் ஒன்றும் பண்ண வேணாம். கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சமான எடுத்து போடுங்க. இதை டெய்லிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். இதை வந்து எப்பெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷன் விரக்தி தன்மை அந்த சமயத்தில் இருக்கீங்களோ அந்த சமயத்துலையும், ரெண்டாவது கோவம் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கும்போதும், எப்போவுமே ஒரு நெகட்டிவாக ஃபீல் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, இப்போது நிறைய ஒரு ஏதோ ஒரு அன்வான்டாக சண்டை போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு எதனாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த மாதிரி சமயத்தில் போய் நீங்கள் ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்ய போனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் தான் முடியாது. ஸோ நீங்களே வந்து ரொம்ப நெகட்டிவாகவோ ஒரு விரக்தியில் இருக்கும் போதோ இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நீங்கள் குளிச்சுட்டு இதை இதை இந்த சால்ட்டு போட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து அப்படியே அந்த நெகட்டிவ் போகிறத நீங்கள் உணர முடியும். நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு உண்டாகும். இது வந்து 4வது விஷயம். அடுத்தது இது என்ன பண்ணுங்கள், உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒரு பவுலில் போட்டு இதை கண்ணாடி பவுல்லையோ இது எதில் போடுற வேணால் போட்டுங்க, போட்டு அதை வந்து வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களை பற்றி தவறாக பேசக்கூடியவர்கள், அப்புறம் வந்து உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கக்கூடிய சக ஊழியர்கள், அப்புறம் வந்து கெட்ட எண்ணத்தோடு உங்களை அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இது போன்ற விஷயங்கள் கெட்ட எண்ணத்தோட இந்த நெகட்டிவ் எனர்ஜியோடு வரவங்க நம்மளை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த பிளாக் சால்ட்டுக்கு உண்டு. இதை வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மண்ணு மாதிரி தான் இருக்கும். கருப்பு மண்ணு மாதிரி தான் இருக்கும். தூள் தூளாக நல்லா. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு வேளை இது வந்து என்னென்னு யார்கிட்ட மற்றவங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினச்சிங்கன்னா, அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன் மாதிரியோ இல்லை ஒரு பிரமிட் மாதிரியோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வந்து டிசைனாக வந்து அது மேலே வச்சுருங்க. அது வந்து இன்னும் நன்மை தான் உங்களுக்கு. ஸோ தட் இது வந்து ஒரு டிசைன் ஃபேன்சிக்காக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிப்பாங்க. ஓகேங்களா? இதே மெத்தட் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களுடைய ஆஃபீஸோ அலுவலகமோ இல்லை தொழில் செய்கிற இடத்துலையோ எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அது ரொம்பவும் நன்மை பயக்கும். அடுத்தது இது வந்து கிரகங்களுக்கும் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக ஒர்க் பண்ணுது. அது என்ன கிரகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா புதன் கிரகம். இப்போ யாராருக்கெல்லாம் புதன் வந்து நீச்சம், புதன் வக்ரம், புதன் வந்து ஒரு நல்ல இடத்துல இல்லை புதனால் அவங்க ஜாதகத்தில் புதன் வந்து சரியில்லாத ஒரு இடத்துல இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் கிரகத்துடைய இந்த விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் சால்ட்டை அவங்க ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பிளாக் சால்ட்டை உங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம். அது கூட நன்மை பயக்கும். இல்லைனா உங்கள் பிளாக் சால்ட்டை ஒரு சின்னதாக ஒரு சின்ன பேப்பர் மாதிரி விட சின்ன மைக்கால மட்டும் போட்டு உங்கள் எப்பவுமே உங்கள் கூட கையில் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காரியமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் செய்யலாம். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான மெத்தடு. இதை இப்போ நீங்கள் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய இப்போது நீங்கள் எந்த ப்ராப்ளமில் சந்திச்சுட்டு இருக்கீங்க, இல்லை என்ன நெருக்கடியான சூழ்நிலைகள் எப்படி ஒன்று உங்களை பாதிப்படைக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ கரண்ட்டில் என்ன இருக்கோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக ஒரு பேப்பரில் எழுதுங்க. என்ன விஷயத்தினால நான் பாதிப்பில் இருக்கேன், எனக்கு இதனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி நன்மை கெட்டதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் எனக்கு நஷ்டமாகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒரு விஷயத்தை மட்டும் டீட்டெயிலாக எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு இது எல்லாம் என்னை விட்டு போக வேண்டும் அப்படின்ற விஷயம் மாதிரி எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பர் மேலே இந்த பிளாக் சால்ட்டை தூவி விட்டுருங்க. ஃபுல்லாக தூவி விடுங்க. நல்லா கவர் ஆகிற மாதிரி தூவிடுங்க. தூவிட்டு அந்த பேப்பரை நீங்கள் கொளுத்தி விட்டுருங்க. ஓகேங்களா? இதை பேப்பரை வந்து நீங்கள் தூவிட்டு அப்படியே அந்த எண்டில் ஒரு எண்டில் கொளுத்தினாலும் ஓகே, இல்லை சுருட்டிட்டு அப்புறம் கொளுத்தினாலும் ஓகே. சுருட்டும் போது பார்த்தீங்கன்னா கீழே கொட்டும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மடிச்சுட்டு அழகாக அந்த இது பண்ணாலும் ஓகே. இதை வச்சுட்டு ஃபுல்லாக கொட்டிட்டு நம்ம வந்து அதுக்கிட்ட இருந்து போகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை கொளுத்தி விட்டுருங்க. சூப்பராக வந்து அது உங்கள்கிட்ட போயிடும். ஓகேங்களா? இது போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 விஷயங்கள் நம்ம வந்து இதில் நன்மைகள் வந்து பார்த்துருக்கோம். இது இந்த இந்த பிளாக் சால்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு பவுலில் கொட்டி உங்கள் வீட்டு கிச்சன் ரூமில் வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலேயோ இல்லை வந்து ஹாலில் வந்து டிவிக்கு பக்கத்துலேயோ இல்லை வந்து பாத்ரூமில் ஜன்னலுக்கு மேலேயோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற லேப்டாப்புக்கு வந்து பக்கத்தில் ஒரு சின்ன பவுலில் கொட்டியோ எங்கே வேணாலும் இந்த பிளாக் சால்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா அன்வான்ட் நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து உங்களை அட்டாக் பண்ணாது. அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் பார்த்து எப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவான சூழ்நிலை தான் வீட்டுக்குள்ளே இருக்கும். ஏதாச்சும் ஒரு கிருமினால ஏதோ நோய் தொற்று பயமா அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த பிளாக் சால்ட்டு மேஜிக்கை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அற்புதமான பலன் தரும். நமக்கு எல்லாருக்குமே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு அடுத்த பதிவில் அற்புதமான சில தாந்திரிக விஷயங்களோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவாய நம.